நரேந்திர மோடி இந்தியாவின் சாபக்கேடு. பாஜக அமைச்சர்களுக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது. ஆர்.என். ரவி அரைவேக்காடு. அவமானத்தை சுமக்கும் இந்தியா. நல்லரசு பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். அயோத்தி ராமர் கோயில் குடமுழுக்கு விழாவையொட்டி பிரதமர் மோடி உள்பட மத்திய பாஜக அமைச்சர்கள் அன்றாடம் நடத்தி வரும் பைத்தியக்கார செயல்களால் உலகளவில் இந்தியாவிற்கு ஏற்பட்டிருக்கும் அவமானத்தை பற்றி இன்றைய சிறப்பு செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்க உள்ளோம். அயோத்தி ராமர் கோயில் குடமுழுக்கு விழாவையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி 11 நாள் விரதம் இருந்து வருகிறார் என்பதுதான் நாடு முழுவதிலும் இன்றைய தினம் பண்பட்டு இருக்கும் இந்திய மக்களிடம் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அபரிதமான வெற்றியை பெற்று மத்தியில் பிரதமர் மோடி தலைமையில் ஆட்சியில் அமர்ந்தது. அன்றைய தேதியில் அனைத்து மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு விழுந்த வாக்குகளை விட எதிர்க்கட்சிகளுக்கு விழுந்த வாக்குகள் கிட்டத்தட்ட 70% இருந்தது. பாரதிய ஜனதாவிற்கு 31% வாக்குகள் மட்டுமே கிடைத்தது. அதுவும் பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய முற்போக்கு கூட்டணிக்கு கிடைத்த மொத்த வாக்கு சதவீதம் தான் என்பதை மறந்துவிடக்கூடாது. பாரதிய ஜனதாவுடன் 22 கட்சிகள் கூட்டணி அமைத்திருந்தன. 2014 பாரதிய ஜனதா தலைமையில் நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்த கட்சிகளில் இன்றைய தேதியில் தெலுங்கு தேசம் கூட கூட்டணியில் இல்லை. மகாராஷ்டிரத்தில் செல்வாக்கு மிகுந்த சிவசேனாவும் பிரிந்து சென்று விட்டது. அகாலிதளமும் கலன்று கொண்டு விட்டது. வட மாநிலங்களில் பிராந்திய அளவில் செல்வாக்கு மிகுந்த பல அரசியல் கட்சிகள் மத்திய பாஜக அரசின் மக்கள் விரோத செயல்பாடுகளாலும் பிரதமர் மோடியின் முதிர்ச்சியற்ற நடவடிக்கைகளாலும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையை தூக்கி எறிந்துவிட்டன. காங்கிரஸ் கட்சி மீதான வெறுப்பால் மாநிலங்களில் செல்வாக்கு மிகுந்த ஆளுங்கட்சிகள் மற்றும் எதிர்க்கட்சிகள் தனித்து போட்டியிட்டதால் தான் 2014 பாரதிய ஜனதா கூட்டணி 282 நாடாளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற முடிந்தது. 2014 நாடாளுமன்ற தேர்தலின் போது நரேந்திர மோடியும் பாரதிய ஜனதா கட்சியும் என்னென்ன வாக்குறுதிகளை அள்ளி வீசினார்களோ அதில் பெரும்பான்மையானவற்றை 10 ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகும் நிறைவேற்றவே இல்லை என்பதுதான் இந்திய திருநாட்டின் மக்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகமாகும். 2019 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போதும் பாரதிய ஜனதா கட்சியின் செல்வாக்கு அபரிதமாக உயர்ந்து விடவில்லை. 7% மட்டுமே கூடி 37% உயர்ந்தது. 303 MP தொகுதிகளை கைப்பற்றியதை அடுத்து இரண்டாவது முறையாக பிரதமர் பதவியை ஏற்றார் நரேந்திர மோடி. 2024 ஆண்டில் 10 ஆண்டு ஆட்சியை நிறைவு செய்திருக்கிறது மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா ஆட்சி. 10 ஆண்டு கால ஆட்சியில் ஆண்டு ஒன்றுக்கு ஒரு மாநிலம் என்று திட்டமிட்டு வளர்ச்சி பணிகளை மேற்கொண்டிருந்தால் கூட 2014 முதல் 2024 வரை 10 ஆண்டுகளில் வட மாநிலங்கள் மற்றும் கிழக்கு மாநிலங்கள் என 10 மாநிலங்களை கல்வி, சுகாதாரம், தொழில், பண்பாடு, தனிமனித மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முன்னேறிய மாநிலங்களாக வளர்த்தெடுத்திருக்க முடியும். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் ஒட்டுமொத்த பொருளாதாரமும் தள்ளாடும் வகையில்தான் மத்திய பாஜக அரசின் நிர்வாக நடவடிக்கைகள் அமைந்திருந்தன என்று பாஜக ஆதரவு மனநிலையில் உள்ள பொருளாதார நிபுணர்களே கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். இந்தியாவின் நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமனுக்கு பொருளாதார அறிவே இல்லை என்று கடந்த பல ஆண்டுகளாக கடுமையான குற்றச்சாட்டுகளை ஜனதா கட்சி தலைவர் டாக்டர் சுப்பிரமணியம் சுவாமி தொடர்ச்சியாக முன்வைத்து வருகிறார். எதிர்க்கட்சியினரின் விமர்சனத்தை மட்டுமின்றி கல்வியாளர்கள், அறிவியலாளர்கள், பிரபல விளையாட்டு வீரர்கள் என அனைத்து தரப்பு பிரமுகர்களும் பிரதமர் மோடி மீதும் மத்திய பாஜக அரசின் செயல்பாடுகள் மீதும் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த போதும் மத்திய பாஜக அரசில் அங்கம் வகிக்கும் அனைவருமே அவமானங்களை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வட மாநிலங்களில் நடைபெற்ற தேர்தல்களில் பாரதிய ஜனதா கட்சி கடுமையாக போராடியதால் தான் வெற்றியை பெற முடிந்தது. தெலுங்கானாவில் காங்கிரஸோடு மோத முடியாமல் மண்ணை கவியது பாரதிய ஜனதா கட்சி. 5 மாநிலங்களிலும் பிரதமர் பதவிக்குரிய கண்ணியத்தை தூக்கி எறிந்துவிட்டு வீதி வீதியாக நரேந்திர மோடி சுற்றி வந்ததால் தான் காங்கிரஸை வீழ்த்த முடிந்தது. ஒரு மாவட்டத்தின் ஆட்சியராக பதவி வகிக்கும் IAS அதிகாரிக்கு பகல் இரவு பாராமல் நிர்வாக பணிகள் அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கும். அன்றாட பணிகளில் இருந்து ஒரு சில மணி நேரம் கூட ஓய்வு எடுக்க முடியாத அளவுக்கு கடுமையான நிர்வாக பணிகள் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு மாவட்டத்தின் ஆட்சியரே
24 மணி நேர உழைப்பையும் மக்கள் பணிக்கு வழங்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கும்போது உலகளவில் ஜனநாயக நாடாக புகழ் பெற்றிருக்கும் இந்தியாவிற்கு பிரதமராக இருப்பவருக்கு எவ்வளவு கடுமையான பணிகள் இருக்கும் என்பது சாதாரண மனிதருக்கு கூட தெரிந்தே இருக்கும். இந்தியாவில் கடந்த 50 ஆண்டுகளில் பிரதமராக பதவி வகித்தவர்களில் நரேந்திர மோடியைப் போல கோமாளியாக நடந்து கொண்டவர்கள் ஒருவர் கூட இல்லை என்று பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் தலைவர்கள் மட்டுமல்ல, இந்திய திருநாட்டின் சாதாரண பிரஜை கூட குற்றம் சாட்டும் அளவிற்குத்தான் நரேந்திர மோடியின் பிரதமர் பதவிக்குரிய நடவடிக்கைகள் அமைந்திருக்கின்றன என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. அயோத்தி கோயில் விவகாரமே இந்திய திருநாட்டின் நீதித்துறைக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருந்தது என்று கூறும் பிரபல பல்துறை சான்றோர்கள் இந்தியாவின் மதசார்பற்ற கொள்கைக்கு விரோதமாக அமைந்திருக்கும் அயோத்தி ராமர் கோயில் குடமுழுக்கு விழாவிற்கு பிரதமர் பதவியில் அமர்ந்திருப்பவர் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் தர வேண்டுமா என்ற கேள்வி இந்திய அளவில் மட்டுமல்ல, உலக அளவிலும் எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. முழுக்க ஒரு மதம் தொடர்பான விழாவிற்கு ஆன்மீக பெரியவர்கள் முன்னின்று நடத்துவதற்கு பதிலாக ஒரு நாட்டின் பிரதமர் 11 நாட்கள் விரதம் இருப்பதும் நாட்டில் உள்ள பிரபல கோயில்களுக்கு சென்று தரிசனம் செய்து வருவதையும் இந்தியாவின் பெரும்பான்மையான மக்கள் ரசிக்கவே இல்லை என்பதுதான் உண்மை. ஆலய தரிசனங்களையே அருவருப்பாக பார்க்கும் மக்கள் அதிகமாக இருக்கும் நாட்டில் தூய்மை பணி என்று பிரதமர் பதவிக்குரிய கண்ணியத்தை காலில் போட்டு மிதிக்கும் வகையில் நரேந்திர மோடியின் செயல்பாடுகள் அமைந்திருப்பதை பார்த்து பகுத்தறிவு கொண்ட மக்கள் கூனி குறுகி போகிறார்கள். ஒரு மதத்திற்கு பெருமை தரும் ஆன்மீக விழாவை முழுக்க அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்தும் வகையில் இந்திய திருநாட்டின் பிரதமர் வீதிக்கு வந்து நின்று செய்யும் கூத்துக்களை பார்த்து உலகளவில் இந்தியாவின் மாண்பிற்கு களங்கம் ஏற்பட்டிருக்கிறது என்கிறார்கள் அறிவுஜீவிகள். வட மாநிலங்களில் சிறுபான்மையினருக்கு எதிராக மத உணர்வை தூண்டிவிட்டு அரசியல் ஆதாயம் அடைந்து வருவதைப் போல தென் மாநிலங்களிலும் அரசியல் ஆதாயம் அடைந்துவிட முடியும் என்ற நப்பாசையில் தென் மாநிலங்களில் உள்ள பிரபல கோயில்களில் பிரதமர் மோடி கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக தரிசனம் என்ற பெயரில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார் என்று பிரதான எதிர்க்கட்சிகள் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றன. திருப்பதி வெங்கடேஸ்வரர் கோயில், கேரள மாநிலம் குருவாயூர் கோயில், தமிழ்நாட்டில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயம் என பிரதமர் மோடி மேற்கொண்டு வரும் ஆன்மீக தரிசனம் இந்தியாவிற்கு ஏற்பட்ட அவலம் என்கிறார்கள் பிரபல ஆன்மீகவாதிகள். அயோத்தி கோயிலில் ராமர் சிலையை பிரதமர் மோடி பிரதிஷ்டை செய்வதற்கு பிரபல இந்து மத தலைவர்கள், குறிப்பாக பூரி சங்கராச்சாரியார் உள்பட பலர் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார்கள். அயோத்தி ராமர் கோயில் விழாவில் ஆன்மீக பெரியவர்கள், துறவிகள் அதிகமாக முன்னின்று நடத்த வேண்டிய விழாவை ஆகம விதிகளுக்கு மாறாக நரேந்திர மோடி தனி ஒருவராக நடத்துவதற்கு முனைந்திருப்பதே இந்து மத சடங்குகள் மீதான மதிப்பை முழுமையாக குலைத்து விட்டது என்று வேதனையில் துடிக்கிறார்கள் இந்து மத ஆன்றோர்கள். பிரதமர் எந்த வழியை பின்பற்றுகிறாரோ அதே வழியில்தான் அவரது தலைமையை ஏற்றிருக்கும் பாஜக அமைச்சர்களும் கோயிலை தூய்மைப்படுத்துகிறோம் என்று அன்றாடம் கேலிக்கூத்துகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய பாஜக அமைச்சர்களின் அன்றாட செயல்பாடுகளை பார்த்து பித்து பிடித்தவர்கள் கூட இவ்வளவு தரம் தாழ்ந்து நடந்து கொள்ள மாட்டார்கள் என்று வேதனையை பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். பிரதமர் மோடி, மத்திய பாஜக அமைச்சர்கள் ஆகியோரின் பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட செயல்பாடுகளுக்கு நாடு முழுவதும் எழுந்து வரும் எதிர்ப்பை பற்றி கவலைப்படாமல் அரசு பதவிகளை வகிக்காத பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் கோயிலை தூய்மைப்படுத்துகிறோம் என்று ஒவ்வொரு கோயிலாக சுற்றி கொண்டிருப்பதன் மூலம் இந்து மத வளர்ச்சிக்கு துளியளவும் பிரயோஜனம் இல்லை, இந்திய திருநாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் பிரயோஜனம் இல்லை என்று கடுமையாக குற்றம் சாட்டுகிறார்கள் ஆன்மீக பெரியோர்கள். நாடு முழுவதும் பிரதமர் மோடியும் மத்திய பாஜக அமைச்சர்களும் அவரவர் பதவிக்கு உரிய கடமைகளை, கண்ணியத்தை மறந்துவிட்டு கோயிலாக சுற்றி கொண்டு வருவதை விட கொடுமையாக தமிழ்நாட்டின் ஆளுநராக உள்ள RN ரவி மதவெறி பிடித்தவராக ஆளுநர் மாளிகையையே பாரதிய ஜனதா அலுவலகம் போல மாற்றி இந்து மத உணர்வை தூண்டிவிட்டு கொண்டிருக்கிறார். கடந்த ஆண்டு திருவள்ளுவர் பிறந்த நாளின் போது காவி நிறம் பூசாத திருவள்ளுவருக்குத்தான் மரியாதை செலுத்தினார் RN ரவி. ஆனால் இன்றைய தேதியில் நாடு முழுவதும் அயோத்தி கோயில் விவகாரம் சூடுபிடித்து வரும் நேரத்தில் திருவள்ளுவருக்கு காவி நிறம் பூசி அவருக்கு மரியாதை செலுத்தியிருக்கிறார் RN ரவி. தமிழ்நாட்டின் வரலாற்றில்
ஆளுநர் மாளிகை இவ்வளவு கேவலமான நிலையை எட்டியதே இல்லை. ஆர்.என். ரவி பாரதிய ஜனதா தலைவர்களை விட மதவெறியராக இருக்கிறார் என்பதை அவரின் ஒவ்வொரு நாள் செயல்களும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. உலகளவில் ஒரு நாட்டிற்கு மிகப்பெரிய பெருமையை தேடித் தருவது நோபல் பரிசுகளும் ஒலிம்பிக் பதக்கங்களும் தான். பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய பாஜக அரசின் அநாகரிக செயல்களுக்கு விரைந்து முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நோபல் பரிசு பெற்ற பிரபலங்களும் ஒலிம்பிக் பதக்கங்களை வாகை சூடிய புகழ்பெற்ற விளையாட்டு வீராங்கனைகளும் வீரர்களும் பிரதமர் மோடியின் நிர்வாக லட்சணத்தை கிழித்து தொங்கவிட்டு கொண்டிருக்கிறார்கள். கல்வி, அறிவியல், பொருளாதாரம், விளையாட்டு, தொழில்துறைகளில் இந்தியாவின் பெருமையை உலகளவில் தூக்கி நிறுத்துவதற்கு பதிலாக பைசா பிரயோஜனம் இல்லாத ஆன்மீகத்தை, மத உணர்வை பெரும்பான்மையான மக்களிடம் வெறியாக மாற்றுவதற்கு தனது ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் செலவிட்டு கொண்டிருக்கும் நரேந்திர மோடியிடம் நாட்டின் நிர்வாகம் சிக்கிக் கொண்டிருப்பது இந்தியாவிற்கு ஏற்பட்ட சாபக்கேடாகத்தான் பார்க்கிறார்கள் இந்தியாவின் உண்மையான குடிமக்கள். நன்றி நண்பர்களே. மற்றொரு சிறப்பு செய்தி தொகுப்போடு விரைவில் சந்திக்கிறோம்.